எவ்வளோ கொடுத்தாலும் வாங்கிப்போம். ஓட்டு எங்க தளபதிக்கு மட்டும்தான். எங்க பேர் தமிழ் செல்வனா, ஆந்திரால வரோம். நாங்க விஜய் கஸ்டமர் நாங்க வந்திருக்கிறோம். டிவிக்கே தான். சீமானுக்கு தரமான செருப்படி, சீமானுக்கு செருப்படி நிச்சயம். 2026 டிவிக்கே தானா? 2026 டிவிக்கே தான் வருவாரு தளபதி. வெற்றி கழகம் சாட்டா சீமானுக்குலாம் ஒரு நல்ல பதிலா இருக்கும். இப்ப வாய மூடிட்டு இருக்கு கொஞ்ச நேரம். தேவையில்லாத கட்சிக்கெல்லாம் நம்ம இதே கிடையாது. இப்போ ஆட்சியில் இருக்கிறவங்க மட்டும் தான் எதிர்ப்போம்னு சொல்லியிருக்காரு. களத்தில் இல்லாதவங்க பற்றி பேசணும் அவசியம் இல்லைன்னு இருக்காரு. இதை பார்த்து அவன் கம்மன் இருந்தாங்கன்னா பரவாயில்ல. தேவையில்லாம விஜய் பற்றி பேசி ஹேட் பரப்பிட்டு இருக்காங்க. வந்தா ஒரு சேஞ்ச் தான் ப்ரோ. ஒரே கட்சி நம்ம எதுவுமே பண்ணல இத்தனை வருஷமா. இப்போ சம்பந்தமே இல்லாம எதுக்கு வருவாருன்னா என்ன அர்த்தம்? அது புரியல. அது நமக்கு ஒருத்தர் 4 வருஷமா இருந்து ஒண்ணுமே பண்ணல. இப்போ ஒருத்தர் வந்திருக்காருன்னா ஒரு சான்ஸ் கொடுக்கணும். போட்டு அமைக்கிட்டே இருந்தா வெளியே வர முடியாது. ஒரு ஓட்டுக்கு 5000 ரூபா எங்க இருந்து வருது காசு? நம்ம காசு எல்லாமே ப்ரோ. அது என்ன ப்ரோ அர்த்தம்? அது பாதி பேருக்கு வரவே மாட்டேங்குது. அது எங்க வீட்டு பக்கத்துல இருக்க அம்மாலாம் கதறாங்க வர மாட்டேங்குதுன்னு. பாதி பேருக்கு கொடுக்கறது கணக்கு கிடையாது. எல்லாருக்கும் கொடுக்கணும். பேருக்கு 5 பேர் கொடுத்துட்டு 10 பேர் கொடுக்காம என்ன கணக்கு? அது கண்டிப்பா டிவிக்கே தான். தளபதி என்ன பேசியிருக்காருன்னு கேட்குறீங்க. நாங்கள் ஏற்காட்டிலேருந்து வரேங்க. தளபதி என்ன பேசியிருக்காரு? அவங்க 4 வருஷம் 5 வருஷம் ஆட்சியை பற்றி அண்ணன் பேசியிருக்காங்க. அவங்க எது பண்ணலையோ அதெல்லாம் பண்ணுவோம். ஏன்னா அவங்க எதுவுமே பண்ணலைங்க. நாங்கள் பார்த்துட்டோங்க. தளபதி சொன்ன மாதிரி 75 வருஷம் 50 வருஷம் ஆட்சியில் பார்த்து தாங்க எல்லாரும் வந்திருக்கிறோம். யாரும் நம்மளுக்கு அரசியல் களம் தான் புதுசே தவிரங்க அரசியல் கண்டிப்பாங்க. 5000 ரூபா இல்லைங்க 50000 ரூபா கொடுத்தா கூட வாங்கிக்குவோம். ஓட்டு எங்கள் அண்ணனுக்கு தான் போடுவோம். ஆட்சி எங்களுக்கு தான். அது யாராலையும் மாற்ற முடியாது. கூட்டத்தை பார்த்துருப்பீங்க. இந்த 5000 பேர் உள்ள மட்டும்தாங்க. உண்மையாக இந்த எப்படின்னா நாங்கள் நிர்வாகிகள் மட்டும்தான் உள்ள 5000 பேர் போயிருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கான பேர் இருக்கோம். எல்லாரும் எங்கள் அண்ணனை பார்க்கணுன்றதுக்காக தான் வந்திருக்காங்க. கேளுங்க வேற எது எந்த கண்டிப்பாக வருங்க. அவர் என்னைக்கு அரசியல் களத்தில் குதிச்சாரோ, அதாவது நீங்கள் சொன்ன மாதிரி சொன்னால் அரசியல் நாங்கள் என்னைக்கு குதிச்சோமோ அன்னைக்கே வெற்றி நிச்சயமாயிருச்சுங்க. நாங்கள் யோசிச்சு இது இன்னைக்கு எடுத்த முடிவு கிடையாதுங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க எல்லாமே நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணி மக்களிடம் செல் மக்களுக்காக நில் அப்படின்றத ஆம்பிஷனாக நாங்கள் வச்சு தான் வந்தோம். எங்களுக்கு தாங்க ஆட்சி. இன்றைக்கே தெரிஞ்சு போச்சுங்க ரிசல்ட்டு. சரிங்களா? எவ்வளோ கொடுத்தாலும் வாங்கிப்போம். ஓட்டு எங்க தளபதிக்கு மட்டும்தான். எந்த கட்சியில்னா இவ்வளோ லேடிஸை பார்த்துருக்கீங்களா? 18 வயசுலேருந்து 50 வயசு 60 வயசு வரைக்கும் இருக்காங்கங்க. அவங்கள இளைஞர்களோட தாய்மார்கள் தங்கை அவங்க ஃபேமிலியாக வந்திருக்காங்க. எந்த கட்சியில்னா இப்படி நீங்கள் பார்த்துருக்கீங்களா? எதுக்காகனா பாதுகாப்பு கருதி எங்கள் வீட்டில் இருக்கவங்க அனுப்பியிருக்காங்க எங்களை. தளபதியை நம்பி தளபதியோட இணைஞ்சிருக்கிற இளைஞர்களை நம்பி இந்த மாதிரி கட்சி நாங்கள் எங்கேயுமே பார்க்கல. உண்மையாலும் மகளிர் ஓட்டு அத்தனையும் தளபதிக்கு தான். அதான் பாதுகாப்பு. எதுனா பாதுகாப்பு இருக்கா? இப்போ எவ்வளோ கேவலமாக பேசுகிறாங்க லேடிஸுங்கள. எவ்வளோ அவங்க அக்கா தங்கச்சிங்க அவங்க அம்மாங்க இருக்காங்க. எவ்வளோ கேவலமாக பேசுகிறாங்க தரக்குறைவா. ஆனால் எங்கள் தளபதியில் இருக்க பசங்களுக்கும் பேச தெரியும், கட்சியில் இருக்கவங்களுக்கும் பேச தெரியும். ஆனால் அவங்க கட்சியில் அந்த மாதிரிலாம் பேசினா உடனே நீக்கிடுவாங்க. அவங்களுக்கும் தெரியும். மரியாதை நிமித்தமாக அவங்க பசங்க பேசாமல் இருக்காங்க. லேடிஸுங்களை பேசுறதுக்கு ஒரு அளவு இருக்குது. எங்களுக்கும் பேச தெரியும், எனக்கும் பேச தெரியும். ஆனால் எங்களுக்கு ஒரு அளவு இருக்குது. எந்த இடத்துல எப்படி பேசணுங்கிறது எங்களுக்கு தெரியும். ஆனால் அவங்களுக்கு அது தெரியல. முக்கியமாக பார்த்தீங்கன்னா மகளிருக்கு பாதுகாப்பு இருக்குது. எங்களோட ஜெனரேஷன் எங்களை பிள்ளைங்களுக்கு எதிர்காலம் இருக்குது. அதுதான் மெயின். எங்களை கண்ணே அது கொடுத்துருக்காங்க. 50,000 கொடுத்தாலும் நாங்கள் வாங்கிக்குவோம். ஓட்டு எங்கள் அண்ணனுக்கு தான். தளபதி ஆணையிட்டால் அது நடந்து விட்டால் இந்த ஏழைகள் வேதனை படமாட்டார். தளபதி உயிர் உள்ளவரை ஒரு துன்பமில்லை. அவர் கண்ணீர் விட சொல்லி விட மாட்டார். அவர் எங்களை கண்ணீர் விட சொல்லி விட மாட்டார். டிவிக்கே தமிழக வெற்றி கழகம். விஜய் 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 2026 டிவிக்கே தாங்கண்ணா. ஒரே ஒரு ஓட்டு போட்டு பாருங்களேன். போட்டு பார்த்து தலையெழுத்து மாறிடுச்சுன்னா அப்போ கேளுங்க எங்க விஜய் அண்ணா கிட்ட என்ன சொல்றாருன்னு பாருங்க. பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லை. எங்க விஜய் அண்ணா வந்தாருன்னா பெண்களுக்கு எந்த அளவுக்கு பாதுகாப்பு இருக்குதுன்னு பாருங்க. அதாவது ஊழல் ஆட்சியே இருக்காது. இருந்தா பெண்கள்கிட்ட கேளுங்க. நாங்க நம்புறோம் விஜய் அண்ணாவை. சின்ன குழந்தைங்கலாம் நம்புது. எங்களுக்கு பாதுகாப்பு மருத்துவ வசதி எதுவுமே கிடைக்கிறது இல்லை. விஜய் அண்ணா வந்தா கிடைக்கணும் நம்புறோம். ஒரு ஓட்டுல என்ன மாறிட போகுது? ஓட்டு போட்டு தான் பாருங்களேன். தலையெழுத்து மாறுதா இல்லையான்னு பாருங்க. எங்கள் ஓட்டு விஜய்க்கே. நாங்கள் இங்கே நாங்கள் ஜங்ஷன் அம்மாபாளையம் தான். சிறந்த மாநாடு சேலத்திலே தளபதி தான் இந்த வருஷம்
26 தளபதி தானா? தடுக்கவே முடியாதுன்னா தளபதி தான் வெற்றியை. இல்லைங்க, திடீர்னு இவர்கிட்ட கேட்க வேண்டிய கேள்விதான் என்கிட்ட கேட்குறீங்க. என்னண்ணா? அண்ணா அவரு தானா வரணும், வேற யாரும் வரக்கூடாதுண்ணா, இதுதான் காரணமே. அடுத்த ஆட்சி டிவிக்கு எங்க தளபதி தான் ஆட்சி ஆளுவாரு. என்னன்னா இளைஞர்களுக்கு ஒரு சப்போர்ட்டா இருக்கணும், பொதுமக்களுக்கு ஒரு சப்போர்ட்டா இருக்கும். எங்க தளபதி வந்த காரணமே அதுக்கு தானா. அடுத்த ஆட்சியே டிவிக்கே தான். என்னன்னா இன்னைக்கு எல்லாம் மக்களை பத்தி தானா. இது ஊழல் ஆட்சி வந்து ஒழிக்கிறதுக்கு தான் டிவிக்கே வந்திருக்கிறாரு தளபதி. ஓகேண்ணா, அடுத்த ஆட்சி டிவிக்கே. மாநாடு நல்லா இருந்தது. தளபதியை பார்த்தோம். 2020 தளபதி தான் சிஎம்மா வராரு. சரிங்களா? அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வெளியே வர வழியில் போலீஸ்காரங்க வந்து இப்போ கேட்டை அடைச்சி விட்றாங்க. அது ரொம்ப பொதுமக்கள் ரொம்ப ஒரு இடைஞ்சலாக இருக்குது. எதுக்கு பண்ணுறாங்க, ஏன் பண்ணுறாங்க நம்மளுக்கு தெரிய மாட்டேங்குது. ஓகேங்களா? ஒன்றுமே அவங்களால பண்ண முடியாது. விஜய் நல்ல ஸ்பீச் கொடுத்துருக்காரு, முக்கியமான விஷயங்களை வெளியே தெளிப்படுத்திருக்காரு. எல்லாரும் வந்து டிவிக்கு ஆதரவு தெரிவிப்பாங்க. கண்டிப்பாக நாங்கள் டிவிக்கு ஓட்டு போடுவாங்க எல்லாரும். கண்டிப்பாக ஆட்சி அடைப்பார். 2026 டிவிக்கு ஆட்சி அமைக்கும். டிவிகே மாஸ் அப்படிங்க. நல்ல ஒரு எதிர்காலத்துக்கு உண்டான சிந்தனை சொல்லிட்டு போய்க்கிறாரு. வருங்காலம் எப்படி அமையுங்கிற கருத்தை சொல்லிக்கிறாரு. எப்படிங்க ஒரு மாற்றம் ஒரு 100 ஆண்டு காலத்துக்கு பின்னால் ஒரு மாற்றம் வேணும்னு நினைக்கிறாங்க மக்கள். அதை கொண்டுறதுக்கு 2026 தயாராகிறாரு. ஆனால் நம்ம இங்கே சேலம் குரங்கு சாவடி தாங்கண்ணா. விஜய் வந்து சின்ன வயசுல நம்மளுக்கு பிடிக்குங்கண்ணா. விஜய் வந்து கட்சி ஏற்பாடுகளோட விஜயோட நடிப்பு டான்ஸ் எல்லாம் பிடிக்கும். அந்த ஒரு காரணத்துக்கு இன்னைக்கு விஜய் பார்க்கறது நானே ஒய்ஃபு வந்திருக்கேங்கண்ணா. கட்சி விஜய் வந்து பார்த்தீங்கன்னா எப்பயும் மாஸ் தான். அவருக்கு வந்து நல்ல ஃபேமஸான இது இருக்குது. அவருக்கு நல்லா இது பண்ணுற ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இல்லை 2026 புரிஞ்சுக்கிட்டீங்களா? 2026 தயவு செஞ்சு தலைவரை சிஎம் ஆக்காதீங்க. ஒரு வேளை ஆக்கிட்டீங்கன்னா அடுத்த தலைமுறைக்கு டிஎம்கே ஏடிஎம்கே எந்த கட்சி உள்ளே வர முடியாது. புரியுதுங்களா? ஒரு இப்போ அடிச்சு சொல்ல 2026 மட்டும் இல்லை, 2031 அடுத்தது வர எல்லா எலெக்ஷன்லையும் அவர் தான் சிஎம் ஆவார். எல்லா மக்கள் விழிப்புணர்வு பண்ணிட்டாங்க. இதுக்கப்புறம் வந்து நீங்களும் மாற்றி போடுங்க, ஓட்டு மாற்றி போடுங்க. ஓகேங்களா? நாங்கள் சேலம் நெத்திமேடு கேபிகார்லேருந்து வந்திருக்கோம். இதுக்கு மேலே எல்லாமே நல்லதாக நடக்கும்னு நம்புகிறோம். எங்கள் ஓட்டு எல்லா ஓட்டுமே விஜய்க்கே தான். அவர் எங்கள் தலைவர், எங்களுக்கு எல்லாமே நல்லது பண்ணுவார் நம்புகிறோம். நாங்கள் எல்லாமே நல்லது பண்ணுவார்னு நினைக்கிறோம். நாங்கள் நினச்சது எல்லாமே நடக்கும்னு நம்புகிறோம். நாங்கள் இங்கே அண்ணா நகர் பம்மன் செட்டிக்கார்லேருந்து வரோங்கண்ணா. விஜய் நல்லா பெண்களுக்கு ஆதரவாக எல்லாம் பேசியிருக்காரு. எல்லாம் நல்லது செய்யணும் மக்களுக்கு அப்படிங்கிறதுனால நாங்கள் வரணும்னு நினைக்கிறோம். விஜய் பார்த்து சந்தோஷம். நாங்களாண்ணா டிவிகே மாநாட்டிலேருந்து வரேங்கண்ணா. செம்மையா இருக்குண்ணா. விஜய் அண்ணா உண்மையே பேசியிருந்தாருண்ணா. என்னதுண்ணா? விஜய் அண்ணா விஜய் வந்தால் நல்லது நடக்கும்னு நினைக்கிறேண்ணா. வந்து என்ன பண்ணுவாரா, மக்களுக்கு நல்லது தானே பண்ணுவாரு. விஜய் வந்து எப்பயுமே எங்க சப்போர்ட் விஜய்க்கு தானா. டிவிகே. நாங்கள் இங்கே சீல்நாயக்கம்பட்டி தான். விஜய் பெண்களுக்கு பாதுகாப்பு தரேன்னு சொல்லியிருக்காரு. ஆட்சியை மாற்றி அமைச்சு பார்ப்போம், என்ன நல்லது நடக்கிறது, நான் நல்லது செய்கிறேன் அப்படின்னு இருக்காரு. இவ்வளோ நாள் அதிமுக திமுகவுக்கே போட்டோம், மாற்றி போட்டு பார்ப்போம். பெண்களுக்கு பாதுகாப்பு, ஊழல் இல்லா ஆட்சி, நல்லது. எல்லா விலை ஏற்ற இறக்கம் எல்லாம் குறையணும். எல்லா விலையை ஏற்றினா நடுத்தர மக்கள்லாம் என்னத்த பண்ணுறது, விலை ஏற்றிக்கிட்டே இருக்கிறாங்க. அதிலிருந்து இப்போது இவ்வளோ நாள் இருந்ததில் இப்போ புதுசாக என்ன வருது அப்படிங்கிறது தான். ஜெயிப்பார். எல்லாரோட ஓட்டும் விஜய்க்கு தான். வயசானவங்க, பசங்க, மற்றது பெண்கள் ஓட்டு எல்லாமே விஜய்க்கு தான். உள்ள வந்தா பவரு அண்ணன் தளபதி தான். உள்ள வந்தா பவரடி அண்ணன் யாரு? தளபதி. உள்ள வந்தா பவரு அண்ணன் யாரு? தளபதி தான். அந்த டைலாக் வச்சுக்கிறா, அதே டைலாக் இப்ப உள்ள இறக்குறாரு. புரியுதா? உள்ள வந்தா பவரடி அண்ணன் யாரு? தளபதி.